அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்திருக்காங்க. சென்னையில் பெரிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணி அறிவிச்சிருக்காங்க. கடைசி நேரத்தில் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து நாற்காலிகள் போடப்பட்டு வெற்று நாற்காலிகளாக இருந்தது. கடைசி நேரத்தில் சேர்ந்தார்கள். இதில் அமித்ஷா இந்தியிலேயே பேசுறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம். அவருக்கு ஆங்கிலம் தெரியும். இருந்தாலும் கூட ஆங்கிலத்தில் பேசுவதை தவிர்த்து அவர் இந்தியில பேசுகிறார். செய்தியாளர்கள் கேள்விக்கெல்லாம் இந்தியில அவர் பதில் சொல்றாரு. இப்ப இந்த கூட்டணி எப்படி போகும், உங்களுடைய பார்வை? இப்போ நீங்க சொல்லிய அந்த அதிமுக அந்த பேரை சேர்ப்பதே தவறு. அது அமித்ஷா திமுகன்ற மாதிரி வச்சுங்க. திமுக என்பது கூட நம்முடைய திராவிடத்தை சேர்க்கிறது கிடையாது. அது வேறு ஒரு அர்த்தம். அந்த கூட்டம் இன்னைக்கு அவர்கள் கூட இருப்பவர்களே நினைக்காம, ஏன்னா கூட இருக்கிறவங்க அந்த கூட்டணி சம்பந்தம் சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்தியில அவர் பேசுறாரு, பதில் சொல்றாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? எடப்பாடி போல மிகவும் கேவலமான ஒரு இழிவான ஈனத்தனமான ஒரு நபர் தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சராக ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்திருக்கிறதே அவமானம் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அமித்ஷா சொல்லி காட்டு, நான் இந்தியில பேசுறேன், கேக்குற இல்ல, இந்திய எதிர்ப்பேன், மும்மொழி கொள்கையை எதிர்ப்பேன், விடமாட்டேன் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் கத்தனி இல்ல, உன்னை உட்கார வச்சுக்கிட்டே பேசுறேன். அது எதுக்கு? உன் கட்சியோட கூட்டணி வைக்கிறத நான் சொல்றேன். இந்தியில நீ பேசாம உட்கார்ந்து கேட்கக்கூடிய அளவிற்கு அமித்ஷாவே அதை உருவாக்கிட்டு போறாரு. இந்த கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி என்பது மட்டுமல்ல, அதிமுகவின் முடிவு இது. ஏன்னா அதிமுகவில் இப்ப சென்னையிலேயே இதுக்கு வரவேற்பு எல்லாம் இல்ல. சென்னையில ஒரு முன்னாள் மந்திரி ஒருத்தர், ஒரு அமைச்சர் ஒருத்தர், நான் ராயபுரம் தொகுதியில அப்படி இருந்தேன், பிஜேபியுடன் சேர்ந்ததனால் தான் என் வாழ்க்கையே போயிடுச்சு, நான் முதலாக தோல்வி அடைந்தேன், கேவலமாக போய்விட்டது, பிஜேபி கூட இனி என் வாழ்நாள் முழுதும் எனக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாதுன்னு எடப்பாடி சொன்னாரு. நாங்க எடப்பாடியை தூக்கிட்டு குதிச்சோம். இன்னைக்கு எடப்பாடி அதை எப்படி மீறினார் அப்படின்ற கேள்வி எல்லாம் அவருடைய கட்சியில தீவிரமாக பணியாற்றியவர் மூலமா வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு முழுவதும் யாருமே அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற பொழுது எடப்பாடி இன்னொன்னு நமக்கு அமித்ஷாவினுடைய செயல் ஒண்ணு இதை சொல்லி புரிய வச்சிருக்கு. எடப்பாடியை விடுங்க, இந்த கூட்டணி விடுங்க, அதுதான் நம்ம தலைவர் அழகா சொல்லிட்டார். இது தோல்வி கூட்டணி, இது ஒரு மகத்தான தோல்வி கூட்டணி. இது மட்டுமல்ல, ஊழல் கூட்டணி. எடப்பாடியை உட்கார வச்சுட்டு ஊழலை பேசுறாரு அமித்ஷா. அமித்ஷாவே கார்பரேட் கதாநாயகன். 10,000 கோடிய அவர்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணி அமித்ஷா கும்பல் ஊழல் கும்பல். அந்த கும்பலோட சேர்ந்துகிட்ட இந்த எடப்பாடி இவங்களை வச்சுக்கிட்டு அவர் ஊழலை பற்றி பெருசா பேசுறது எல்லாம் வாயில சிரிக்க முடியாம சிரிப்பாங்க. இப்படிப்பட்ட இழிவாக கேவலமாக இருக்கிற இந்த கூட்டணியில நாம புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, திராவிட இயக்கம் என்ன இந்த மண்ணுக்கு செய்திருக்கிற இடஒதுக்கீடு, இந்த மண்ணுக்கு செய்திருக்கிற தமிழ் மொழி தாய்மொழியினுடைய வளம், மேலும் நமக்கு இருக்கக்கூடிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் மூலமாக அரசு வேலை வாய்ப்புகள், கல்வி நிலையங்கள், இதுல எல்லாம் எப்படி நம்முடைய இயக்கம் எல்லா மக்களையும் அனைவருக்கும் அனைத்துன்னு திராவிட மாடல் அரசு முதல்வர் நடத்துற உட்கார்ந்து பேசுற அது எதுக்கு வர? அதெல்லாம் அவரு கூட்டணி எங்களுடைய கட்சியினுடைய தலைமையெல்லாம் பேசுறதுக்கு வரல. அவர் பீகாருக்கு போன எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவாரு, கூட்டணி பத்தி கலந்து ஆலோசனை பெற்று போயிடுவாரு அப்படின்னு அமித்ஷாவை பத்தி மிஸ்டர் அண்ணாமலை முந்தா நாள் தான் சொல்லியிருந்தார். எல்லாமே நிமிடத்துக்கு நிமிடம் மாறுபட்டு அவனுங்களுக்கே புரியாம போகுது. நேரா எங்க போனார் அதை கவனிக்கணும். துக்ளக் குருமூர்த்தியின் வீட்டிற்கு. துக்ளக் குருமூர்த்தி RSS பிம்பம். துக்ளக் குருமூர்த்தி தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு இடஒதுக்கீட்டை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று எழுதக்கூடியவர். சமஸ்கிருதத்தை படித்தால் என்ன தப்பு, இந்தியை ஒரு பாடமாக வைத்துதான் ஆக வேண்டும் என்று
துக்ளக்களை எழுதி அதை நியாயப்படுத்தி பேசக்கூடியவன். வகுப்பாரி பிரிவினத்துக்கு எதிரியாக, மொழி பிரச்சனைகள் நமக்கு மாற்றாக, பெண்களுக்கான உரிமைகள் சலுகைகள் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி, வேலை வாய்ப்புகள்ல ஏன் முந்தைய வகுப்பாருக்கு இத்தனை % கொடுக்கணும் என்றெல்லாம் பேசக்கூடிய 100% சனாதன ஆரியவாதி. அதுதான் காவி. அந்த காவியின் வீட்டுக்கு போன அமித்ஷா 1.5 மணி நேரம், அவருக்கு அங்க ஒதுக்கப்பட்டிருந்த நேரம் 1 மணி நேரத்துல வர போறாருன்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் பெரிய பொறுப்புல இருக்கிற இங்க குருமூர்த்தி வீட்டுல, துக்ளக் குரு வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எதை பற்றி கவலை இல்லை, எழுதின்னு, அதாவது கடைந்தெடுத்த காவி கூட்டத்தின் தலைவன் தான் இந்த அமித்ஷா. இவர்கள் என்ன பேசினார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனா என்ன பேசியிருப்பார்கள்? நீ இந்த ஆட்டை இப்படி கூட்டணி, நீ அந்த ஆட்டை இப்படி, நாம இப்படி எல்லாம் பண்ணுவோம், நமக்கு ஒரு 25-30 எம்எல்ஏக்கள் போய் தமிழ்நாட்டு அசம்பிளியில உட்கார்ந்தா போதும். பிஜேபி ஆனா ஆட்சிக்கு வராம போலாம், எவனா போலாம். இப்போ ஒரு 25-30 பேர் உள்ள உட்கார்ந்துட்டோம்னா அதுக்கு அடுத்து நாம எப்படி இந்த ஆட்சியை உருவாக்கணும் நமக்கு தெரியும். எப்படி வட மாநிலங்கள் எல்லாம் பெரிய பெரிய கட்சியை உடைச்சு தூளாக்கி போனோமோ அதை போல இப்ப இந்த அதிமுகவில் இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இவனை தட்டி உடைச்சு இது உள்ள போய் நுழையணும்ன்றதான் அவங்களுடைய பிளான். அதுதான் பிஜேபி RSS உடைய தந்திரம். அதனாலதான் எடப்பாடி தலைமையில இந்த கூட்டணி அமையும். ஆமா, எடப்பாடி தலைமையில ஒரு சீட்டு கேட்பான். இவன் கேட்கிற சீட்டெல்லாம் இவரு கொடுத்துட்டு அங்க இருக்கணும். அதனாலதான் அதிமுகவிலேயே இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வருகிறது. 1.5 மணி நேரம் அங்க பேசிட்டு கூப்பிட்டு பேசுறாராம். ஏன் இவங்க கிட்ட பேசிட்டு போகும்போது அவர் பார்க்க மாட்டாங்க? இந்த விஷயம் புரியுதுல்ல உங்களுக்கு? இந்த கூட்டணியினுடைய இதனுடைய நோக்கமே எங்கிருந்து வருகிறது என்றால், துக்ளக் அலுவலகத்திலிருந்து தமிழ்நாட்டை ஆள்வதற்கான கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று பிளான். இதுல இன்னொருகள் பல கட்சிகளை உடைச்சு தூளாக்கி எல்லாத்தையும் ஒண்ணாக்கி ஒரு வார்த்தையை இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதான் அமித்ஷா உருவாக்குனதும் ஒரே எதிரியாக திமுகவை பார்ப்போம். அப்ப திமுக திராவிட இயக்கத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு சக்தி, அசைக்க முடியாத மாபெரும் அந்த சக்தியை நாங்க எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறோம் சொல்ல வைப்பதே பெரிய வெற்றின்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் எல்லாரையும் சொல்ல வச்சு இப்ப அதற்கான வேலைகளை பார்க்கிறார்கள். இன்னும் கூட சொல்லணும்னா, இந்த கூட்டணியில இருக்கிற அதிமுக சொல்றாங்க, சாகுமுறை பிஜேபியில் எங்களுக்கு கூட்டணி கிடையாது என்று சொன்னில்ல, ஏன் இப்ப வச்ச? எங்களை கேட்டியா? யாரையாவது கலந்தியா? ஏன் யாரையும் கலக்காம போய் நிக்கிற? கேள்விகள் எல்லாம் அதிமுகவுள்ளவே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெங்களூரை சேர்ந்த ஒருத்தர், எடப்பாடி பல முறை கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரிடமும் பேசி எங்களுக்கெல்லாம் ஏமாத்தி நாங்கெல்லாம் சரின்னு சொல்லி அவர் கூட இருந்தோம். இப்ப என்ன நினைக்கிறார்? தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்கள் என்று நினைக்கிறாரா இந்த எடப்பாடி? நீ சொல்லிக்கிட்டு இருந்தனா இன்னைக்கு உன் இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா மக்கள் ஏமாத்த நினைக்கிறியா? உனக்கு சரியான பாடம் இருக்கிறது. அப்படி என்ற கருத்தை சொல்லுகின்ற பொழுது நாம இப்ப என்ன நினைக்கிறோம்னா, இந்த நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அழகாக சொல்லியிருக்காங்க, மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொகுதி மறுவரையறை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வக்ஃப் போர்டு சட்டமாக இருந்தாலும் சரி, நம்முடைய அனைத்து மும்மொழி கொள்கையிலிருந்து இன்னும் எல்லாவற்றையுமே நாங்கள் உங்க கூட இருக்கிறோம். சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்ற பொழுது இவன் 2-3 இதுக்கு கூட இருந்தான்ல, என்ன பண்ண போற? இப்ப அதுதான் நம்ம கேட்கிறோம். நான் என்ன சொல்ல கேட்க விரும்புறேன்னா, இப்ப போய் இந்த எடப்பாடி தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ சொன்ன வாக்குறுதியை குடியான்னு கேட்டு வாங்கிட்டு வர முடியுமா? நிதிகளை எல்லாம் நான் தான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன் பார்ப்போம். நின்று இருக்குல்ல ஜிஎஸ்டி, நின்று இருக்குல்ல பல்வேறு துறைகளினுடைய பணங்கள், கல்வித்துறையில நிக்குது, தொழிலாளர் நலத்துறையில நிக்குது. நம்மிடம் வசூல் பண்ணி போன பணத்தையே இன்னும் கொடுத்து இருக்கானுங்களே, அதை வாங்கிட்டு வந்துட்டு நீ பேசும்போது உனக்கு யோகிதை இருக்கா? நீ சொன்ன கூட்டணி தலைவன் அமித்ஷா ஒத்துக்கோப்பலையா? மோடி கிட்ட போய் உனக்கு யோகிதையும் கிடையாது, உன்னை உள்ளேயே விட மாட்டாங்க. இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உனக்கு அவமானம். துக்ளக் குருமூர்த்தியினுடைய வீட்டிற்கு நீ போக முயற்சி செய்த போது இங்கு வரக்கூடாது என்றார்கள். இத அங்கெல்லாம் எல்லாத்தையும் நீ தொட முடியாது.
ஒரு இடத்துக்கு மேல போக முடியாது. அது வர்ணாசிர சனாதன கூட்டம். அந்த கூட்டம் உன்னை வெளியில தேர்த்தி அனுப்பும் போது உனக்கு புத்தி இல்ல. இன்னைக்கு அவங்க கூட போய் ஆடிக்கொண்டிருக்கே, நாம இதைத்தான் கேட்கிறோம். அங்கிருந்து உன்னால் எதையும் தமிழ்நாட்டுக்கு இப்ப கூட வாங்கிட்டு வர முடியாது. உன்னையாவது செய்வோம். மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு அடிக்கலை போட்டு நடக்குது. இந்தியா முழுவதும் எல்லா ஊர்களிலும் அடிக்கல் அன்னைக்கு போட்டதுல கட்டி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க சுவர் கூட இன்னும் கட்டி முடிக்கலன்னா தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு தெளிவாக கேவலமாக பிஜேபி, அந்த பிஜேபிக்கு புகட்ட எல்லாரும் ஒன்று திரண்டு வர நேரத்துல அதிமுக என்ற பேர்ல அங்க போய் ஒட்டிக்கிட்ட. ஜெயலலிதாவே ஒத்துக்கொள்ள, அதான் நம்ம தலைவர் கூட சொல்றாரு, எங்களுடைய தலைவர் தமிழ் முதல்வர் கூட சொல்றாரு, அவர்களையே ஒப்புக்கொள்ளாம அவர்களே தூக்கி எறிந்ததுல இப்ப என்னத்துக்கு போய் நீங்க ஆடுறீங்க என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த கூட்டணி என்பது பிஜேபியினுடைய சுயநலத்தை உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கல் வரும் ஒன்று கிடையாது. தமிழ்நாட்டு சட்டப்பேரவையின் உள்ள நுழையணும், நிறைய பேராக ஒரு 20 பேர் 30 பேர் உள்ள நுழைச்சிட்டு நம்ம எவ்வளவு கெடுக்கணுமோ கெடுக்கணும் அப்படின்ற பிளான் பண்ணி இந்த வேலையை அமித்ஷா செய்யறதுக்கு அறிவுரை சொன்னதே துக்ளக். அதனாலதான் சொல்றோம், RSS போட்ட பிளானுக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்க வேணா பாருங்க, மிக பெரும் தோல்வியை இந்த கூட்டணி அடைந்ததற்கு பிறகுதான் எடப்பாடியை தெரிந்து விட போறானுங்க. அப்ப நடக்கும், அப்ப புரியும். இன்னும் கூட ஒண்ணு, இன்னும் தேர்தல் வரத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கு, அதுக்குள்ள கூட எத்தனை விளையாட்டுக்கள் நடக்கலாம் இப்ப சொல்ல முடியாது. இந்த ஆள் எத்தனை பல்ட்டி அடிக்க போறான்னு சொல்ல முடியாது. இவரை இங்க உட்கார வச்சுக்கிட்டு இவரு யாரு, செங்கோட்டையனை கூப்பிட்டு அங்க தனியாவும் பேசி அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால பிஜேபி கூட போனா உருப்பிட முடியாது, பிஜேபி கூட்டணியும் உருப்புறதான கூட்டணி கிடையாது என்பதுதான் நம்ம கருத்து. உத்தவ் தாக்கரேவுடைய கட்சியை உடைச்சி அதுல இருந்து ஒருத்தரை பிடிச்சு முதலமைச்சர்னு சொல்லி முதல்ல ஒரு டேர்ம் அறிவிச்சாங்க. இப்ப மறுபடி தேர்தல் நடந்தப்ப அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம இப்ப வந்து பிஜேபி தலைமையில் உள்ள ஒருவர் தான் அங்கே முதலமைச்சராக இருக்கிறார். எனவே இந்த முதல்ல கூட்டணி என்பதை ஏற்படுத்துவது, அதற்கு பின்னாலே தன்னுடைய கட்சியை இலைநிறுத்துவது, யாரு உடன்படிக்கைக்கு கூட்டணி வந்தார்களோ அந்த கட்சியை உடைப்பது என்பது எல்லா மாநிலத்திலையும் பிஜேபியினுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்தும் கூட இந்த முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, அல்லது ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அவர் போய் சந்திச்சிருக்காரா, இந்த கூட்டணிக்கு ஒப்புதல் தந்திருக்கிறாரா? அதாவது நிர்பந்தம்னா நீங்க சொல்லாதீங்க, பயம், அச்சம், மேல இருக்கக்கூடிய கொலை குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் ரெடியா கையில வச்சிருக்கான். தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்க மாதிரி. அதே நேரத்துல வெளியில ஒரு நாடகம் நடிப்பது போல ஒண்ணு கூப்பிட்டு ஒண்ணு உட்கார வச்சு பேசுறானா நிக்க வச்சு பேசுறான்னு நமக்கு தெரியாது. எதுக்காக சொல்றோம்னா, MOU போட போறாங்களாம். பெரிய இது. அப்படியா, நீ கூட்டணி தானே பேச வந்த, தேர்தல் கூட்டணி தானே, அதுக்கு எப்படி பேசுவாங்க? இந்த கட்சியில இருந்து 10-5 பேரு, இந்த கட்சியில இருந்து ஒரு 5 பேரு எல்லாம் உட்கார்ந்து பேசுவாங்க. பிறகு ஒரு இதை ஒண்ணு சைன் பண்ணுவாங்க, போவாங்க. அமித்ஷா சொல்லிட்டாருன்னா MOU போட போகிறோம், MOU போட்டு அதுல நாங்க எழுதி கையெழுத்து போறோம், அண்டர்ஸ்டாண்டிங் போட போறாங்களாம். இத நாம எதுக்கு சொல்ல வரோம்னா, இப்ப எடப்பாடி நாளைக்கு என்ன சொல்றாரு, யாராவது MOU போடல, அது போடும்போது நாங்க பார்த்துக்கோன்னு எதையாவது சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்புக்காக அந்த வார்த்தை. நான் எப்படி எதையாவது கேட்பாங்க, என்ன பதில் சொல்றேன், நீ இந்த பதில சொல்லுன்னு அதை சொல்லிக்கொள். நாளைக்கு எடப்பாடி சொல்லக்கூடிய பதில்களை சொல்லி கொடுத்ததும் அமித்ஷாவா. இனிமேல் நடக்க போகிற அனைத்தும், ஏன்னா ஜெயக்குமார் கேட்கிற கேள்விக்கு எடப்பாடி, பெங்களூரில் இருக்கிற புகழேந்தி கேட்கிற கேள்விக்கு எடப்பாடி பதில் சொல்ல சொல்லுங்க. அந்த நபர்கள் எல்லாம் இவர்களை நம்பித்தானே வந்தாங்க. பிஜேபி கிடையாதுன்னு ஓஹோன்னு சொல்லிட்டு கூட இருந்தாங்க. இன்னைக்கு பிஜேபி வந்தா நமக்கு ஓட்டும் போட மாட்டான், எவனோ எந்த ஓட்டும் இருக்காதுன்ட்டான். பணத்தை பேரம் பேசுவது என்பது இவன் ஆசைக்கு. ஆனா அவன் பேசுற பேரம் என்ன தெரியுமா, சீட்டு. இத்தனை சீட்டு கொடுத்தாதான் நீ கையெழுத்து ஒழுங்கா போட்டு அப்படின்னு சொல்ல போறான். அப்போ அவர்களுடைய பிளானை, அவர்களுடைய எண்ணத்தை, தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நுழைவதை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு எல்லா வேலையும் செய்ய போறாங்க. இந்த ஆள் கையை கட்டி சிரிச்சு
நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவுக்கு வழக்கமாக வர வேண்டிய ஓட்டுகளை எல்லாம் கூட அவர்கள் இறந்து விட்டார்கள். ஏன்னா இன்னும் இந்த வாக்காளர்கள் பெருமக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் மீண்டும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்று பெரிய அளவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணிவிட்டு இப்போ பிஜேபியோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கும் போது மீண்டும் பெரிய அளவுக்கு அவர் சரிவைத்தானே சந்திக்க வேண்டியிருக்கும். தமிழ் மக்களுடைய பெரிய ஏமாற்றம், எதிர்ப்பு இதையெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்குமே. அதை கொஞ்சம் கூட அவர் நினைச்சு பார்க்காம போறாரு. கட்சியை எந்த அளவுக்கு கொண்டு போறாரு? அவர் அழிவை நோக்கி கொண்டு போறாரா, வளர்ச்சியை நோக்கி கொண்டு போறாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு தோல்வி கூட்டணி. முதல்வர் சொன்னது போல என்ன 2019 அவுட் பார்லிமெண்ட் தேர்தல், 2022 சட்டமன்ற தேர்தல் அதுலயும் அவுட், உள்ளாட்சி மன்ற தேர்தல் அதுல தனித்தனியா நின்ன ஒரு இடத்துல கூட வந்து சேரல. மொத்தத்துல இது ஒரு கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி. ஏற்கனவே மக்கள் ஒழுங்கா பாடம் கற்பிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் இது தோல்வி கூட்டணி, இது உருப்படாது, தோத்து போகும் என்பது அமித்ஷாவுக்கு தெரியும். தமிழ்நாட்டில அதிமுக என்கின்ற ஒரு அமைப்பு ரீதியாக இருப்பதை உடைச்சு தூளாக்கி சட்டமன்றத்துள்ள நுழைஞ்சு திமுகவிற்கு நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு பெற வேண்டும் என்பதற்காக பாஜக போடுற திட்டம், தமிழ்நாட்டில் நுழைவதற்காக போடுகிற அந்த திட்டம் சரி திட்டம் தான். குருமூர்த்தியும் சரி, நாக்பூரிலும் சரி, RSS கூட்டம் உருவாக்கிய அந்த திட்டத்திற்கு இன்றைக்கு எடப்பாடி பலியாகிறார். அவ்வளவுதான். எடப்பாடிக்கு என்ன கிடைக்குது? காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அவ்வளவு. நிறைய செய்திகளை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி, வணக்கம்.